தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பெரம்பலூர் அருகே பேரளி பகுதியில் பள்ளியின் விடுதி வளாகத்தில் மாணவியை நாய் கடித்து குதறியுள்ளது. உண்டு உறைவிட பள்ளியில் தங்கி படித்து வரும் புவனேஸ்வரி என்ற மாணவியை வெறிநாய் ஒன்று கடித்திருக்கிறது. நாயை அடித்து துரத்திய காப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். கன்னம் மற்றும் வாய் பகுதியில் காயமடைந்த மாணவிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகாவிற்குட்பட்ட பேரளி கிராமத்தில் பேரளி மருத்துவர் சாலையில் சுமார் 20 ஆண்டுகளாக கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா என்ற உண்டு உறைவிட பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் பயிலும் மாணவிகள் 100 பேருடன் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்த நிலையில் குன்னம் அருகே உள்ள கல்லை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முனியமுத்து மகாராணி தம்பதியினரின் 14 வயது மகளான புவனேஸ்வரி என்பவர் இதே பள்ளியில் விடுதியில் தங்கி 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில நேற்று விடுமுறை என்பதால் நேற்று பிற்பகல் புவனேஸ்வரி பள்ளி வளாகத்தினுள் மரத்தடியில் அமர்ந்து தனது தோழிகளுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பள்ளிக்கு வெளியே சண்டையிட்டு குறைத்துக் கொண்டிருந்த நாய்கள் விடுதி வளாகத்தினுள் திடீரென நுழைந்துள்ளது. இதை கண்ட விடுதி காப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நாயை விரட்டி அடித்துள்ளனர். இதில் வெறிநாய் வளாகத்தில் அமர்ந்திருந்த மாணவிகளை நோக்கி பாய்ந்துள்ளது. மாணவிகள் சுதாரித்து ஓட முயலும் போது புவனேஸ்வரி மட்டும் எதிர்பாராத விதமாக நாயிடம் சிக்கிக் கொண்டுள்ளார். அப்போது புவனேஸ்வரி முகத்தில் வெறிநாய் பாய்ந்து கடித்துள்ளது. உடனடியாக நாயை அடித்து விரட்டப்பட்ட நிலையில் விடுதி காப்பாளர்களும் ஆசிரியர்களும் மாணவிக்கு முதலுதவி செய்து பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். பின்னர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தற்போது சிகிச்சை அளித்து பார்த்து கொண்டு வருகின்றனர். அங்கு மாணவி பரிசோதித்த மருத்துவர்கள் கன்னம் மற்றும் வாய் பகுதியில் சிறுமிக்கு படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். தற்போது மாணவி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயர் சிகிச்சை பெற்று வருகிறார். பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெறிநாய்கள் கால்நடை உயிரினங்களை கடித்து உயிரிழந்து வருகின்றன. இந்த நிலையில் தற்போது குடியிருப்பு பகுதியில் கூட்டமாக சுற்றித் திரியும் நாய்கள் தற்போது உண்டு உறைவிட பள்ளிகளுக்குள் நுழைந்து மாணவியை கடித்து மாணவிக்கு முகச்சரிவு ஏற்பட்டுள்ள சம்பவமானது பெரம்பலூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களில் மட்டும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இதுவரை சுமார் 10க்கும் மேற்பட்ட கால்நடை உயிரினங்கள் வெறிநாய்கள் கடித்து உயிரிழந்துள்ளன. மேலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இதே போன்று பெரம்பலூரை அடுத்த பிரம்மதேசம் பகுதியில் 6 வயது சிறுவன் வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த போது வெறிநாய் கடித்ததில் சிறுவன் கையில் காயம் ஏற்பட்டு பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டான். நேற்று முன்தினம் பெரம்பலூர் அருகே நக்கசேலம் கிராமத்தில் சிங்காரம் என்பவருக்கு சொந்தமான 2 கன்றுக்குட்டிகளை வெறிநாய்கள் கடித்ததில் ஒரு கன்றுக்குட்டி பரிதாபமாக உயிரிழந்தது. மற்றொரு கன்றுக்குட்டி படுகாயமடைந்துள்ளது. தொடர்கதையாகி வரும் இந்த வெறிநாய்களின் தொல்லைகளை கட்டுப்படுத்த பெரம்பலூர் மாவட்டம் இனியும் தாமதிக்காமல் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சரவணன்.